தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். தொகுதி மறுவரை தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. தற்போது திமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்டோர் புறக்கணிச்சிருக்காங்க. திமுக தரப்புல இதை மக்களை திசை திருப்பும் ஒரு செயலாகவே இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக அவர்கள் தரப்பில் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? கண்டிப்பா இந்த கூட்டம் எந்த சூழல்ல நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது காவேரி மேகதாது பிரச்சனை ஒரு பெருசா போய் நேற்று ஒரு சிறப்பு கவன தீர்மானம் சட்டசபையில கொண்டு வந்தாங்க. அதுல கட்சிகள் பேசும்போது, குறிப்பா திமுக போன்ற கட்சிகள் பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஏன் நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை காவேரி மேகதாது விஷயத்துல கூட்டல அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு முதலமைச்சர் என்ன சொன்னாரு, அவர் கர்நாடகா போற பெங்களூர் போய் சிவகுமாரோட பேச்சுவார்த்தை நடத்த போறோம், அதுல தோல்வியானாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு முறை அவர் அந்த மாதிரி ஆக்டில் பேசினார். பட் திமுகவுடைய பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா, இந்த முக்கியமான பிரச்சனையில ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்க கூட்டாத இருக்கும்போது திடீர்னு இப்போ டீலிமிட்டேஷன் விஷயத்துல எம்பிக்களுக்கு நீங்க அழைப்பு கொடுக்கறது எந்த விதத்துல சரியா இருக்கும் அது கூட்டுறது. அதனால முதல்ல காவேரி விஷயத்துல மேகதாது விஷயத்துல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டுடைய எண்ணங்களை ஒரே மாதிரியா பிரதிபலிக்கணும் அப்படின்னு அவங்க பாயிண்ட். ஆனா அவங்க ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க, டீலிமிட்டேஷன் அந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. திமுக ஏற்கனவே டீலிமிட்டேஷன்ல பல விதமா போராடி இருக்காங்க. இப்போ வரப்போற இந்த மசோதா மத்தியில பார்லிமெண்ட்ல வரும்பொழுது திமுக எந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை அவங்க நினைக்கிற மாதிரியான மாறுதல்கள் மசோதால தான் அவங்க ஆதரிப்பாங்கன்ற ஒரு பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது தமிழ்நாட்டுக்கு நலன் நலன் பயக்கிற ஒரு விஷயமா இருந்தா நாங்கள் ஆதரிப்போம்னு திமுக சொல்றாங்க. இப்போ அந்த சூழல்ல தான் பார்க்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க, திமுகவுடைய ஸ்டாண்டை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்க வந்தாங்கன்னா அந்த ஸ்டாண்ட் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டா மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு பொலிட்டிக்கலா ஒரு 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 விஷயத்தை கொண்டுறதுனால தாவேக்கா முதல்ல காவேரி பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுவும் ஒரு நிபந்தனையை போட்டு நீங்க அதுக்கு பண்ணலைன்னு நாங்கள் இதுக்கு வரமாட்டோம் சொல்றாங்க. அப்ப இனிமே என்ன ஆகும்னா, இன்னைக்கு அவங்க திமுக வராதனால தாவேக்கா தரப்புல இருந்து என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகளை கூட்டம் போட்டு வரல, திமுக வரல அப்படின்னு நாளையில இருந்து தமிழர்களுக்கு விரோதமா திமுக இருக்குன்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அவங்க தாவேக்கா கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அனைத்து காவேரி விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டம், மேகதாது விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டம் போடாம மறுசீரமைப்பு இந்த டீலிமிட்டேஷன்ல போட்டதுன்றதுல ஒரு சின்ன அரசியல் உள்ள இருக்கு. அது திமுக பாஜகவை நோக்கி தள்ளி விடுற ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் ஆக்சுவலா. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.